ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பர் யம்மியா குக்கர்ல 10 நிமிஷத்துல ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலைய 3ல இருந்து 4 வாட்டி நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க கொண்டக்கடலைய சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளிய 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மெல்லிசான காட்டன் துணியில ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கலர் திக்கா வேணும்னா 1/2 டீஸ்பூன் டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா முடி போட்டுட்டு அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்குவோம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 5ல இருந்து 6 விசில் மீடியம் ஹீட்ல வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம போட்டு வச்சிருந்த அந்த ஸ்பைசஸ வெளியே எடுத்துட்டு தக்காளியில இருக்க தோலையும் நீக்கிடலாம். ஒரு மேஷரை வச்சு தக்காளி வெங்காயத்தை மட்டும் லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். இப்ப அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சு ஊத்துன மசாலாவோட பச்சை வாசம் போறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் யம்மியா ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.